கேரளாவில் சாலையோரம் உள்ள ஆற்றுக்குள் கார் பாய்ந்து விபத்து ஏற்பட்டதில் இளம்பெண் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கூகுள் மேப்பை பார்த்து கொண்டு கார் ஓட்டியதால் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் நடந்தது என்ன? மதுரைக்கு வழி வாயில என சொலவடை ஒன்று உண்டு. நாம் செல்லும் இடத்திற்கு சரியாக செல்ல வேண்டும் என்றால் வழியில் பார்ப்பவர்களிடம் வழி கேட்டு செல்ல வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது. தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் கூகுள் மேப் மூலம் யாரிடமும் அட்ரஸ் கேட்காமல் செல்லும் இடத்தை அடைந்துவிட முடிகிறது. ஆனால் மழை, புயல் போன்ற இயற்கை இடையூறுகளின் போது தொழில்நுட்பம் கை கொடுப்பதில்லை. இது போன்ற இடையூறால் கேரளாவில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி வாகனம் ஓட்டும் போது அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. உயிர் பலி ஏற்படுவது தடுக்கப்படுமா? கோட்டயம் மாவட்டம் குமரகம் அருகே திங்கட்கிழமை இரவில் இளம் பெண் உட்பட 2 காரில் பயணம் செய்துள்ளனர். அந்த கார் அப்பகுதியில் உள்ள பாலத்தின் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக ஆற்றில் பாய்ந்துள்ளது. அப்போது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். அதற்குள் அந்த கார் 15 அடி ஆழம் கொண்ட ஆற்றுக்குள் மூழ்கி சேற்றில் சிக்கி உள்ளது. உடனடியாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்தனர். அவர்களுடன் உள்ளூர் மீனவர்கள் 20 பேர் மற்றும் ஸ்கூபா டை வீரர்களும் ஆற்றில் குதித்து மீட்பு பணியில் இறங்கினர். 3/4 மணி நேர போராட்டத்திற்கு பின் இளம் பெண் உட்பட 2 மீட்கப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் 2 கோட்டயம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விசாரணையில் உயிரிழந்தவர்கள் கொல்லத்தைச் சேர்ந்த 48 வயதான ஜேம்ஸ் ஜார்ஜ் மற்றும் 27 வயதான சயாலி என்பது தெரிய வந்தது. இவர்கள் கொச்சியில் உள்ள ஒரு ஏஜென்சியிடம் காரை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளனர். படகு இல்லத்திற்கு செல்வதற்கு வழி தெரியாததால் கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி வந்திருக்கலாம் என்று போலீசார் கூறியுள்ளனர். கைப்புழமுட்டு பாலம் அருகே சென்றபோது கார் ஆற்றில் பாய்ந்து விபத்தில் சிக்கியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் குமரகம் சாலையில் உள்ள பாலத்தில் சிக்னல் விளக்குகள் மற்றும் மின் விளக்குகள் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திசை காட்டும் பலகை இல்லாததால் பிரதான சாலை, சர்வீஸ் சாலை எது என்ற வித்தியாசம் தெரியாமல் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். கேரளாவில் கூகுள் மேப்பை பார்த்து வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டது இதற்கு முன்பும் நிகழ்ந்துள்ளது. கடந்த மே மாதம் ஹைதராபாத்திலிருந்து ஆலப்புழா வந்த கார் குருபந்தாரா அருகே ஆற்றில் கவிழ்ந்தது. அதில் பயணித்த 4 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கடந்த ஜூன் மாதம் காசர்கோடு அருகே கூகுள் மேப்பை பயன்படுத்தி சென்ற கார் ஆற்றுக்குள் பாய்ந்தது. இதிலும் 2 நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் தப்பினர். தற்போது கோட்டயத்தில் நிகழ்ந்த விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து ஆற்றுப்பகுதியில் வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் வகையில் அறிவிப்பு பலகை மற்றும் சிக்னல்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.